வணக்கம் நேர்களே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு $12 பில்லியன் இந்தியன் ருப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை மார்க்கெட்டில் விற்று டாலராக வாங்கியிருக்காங்க. வாங்கி தான் ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லி அதை மறுப்பும் தெரிவித்தாங்க. கவர்மெண்ட் இந்த வீடியோ இப்போ எடுக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. கவர்மெண்ட் சோர்சஸ் அப்படின்னு தான் தகவல்கள் வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க செய்கிறத தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், இப்போது ஒரு $12 பில்லியன் அளவுக்கு கோல்டை வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுங்கிறது 10,000 கோடி. 10,000 கோடி இன்னைய தேதிக்கு. சார் 1,20,000 கோடிக்கு கோல்டு விற்றுருக்குறாங்கன்னு ப்ளூம்பர்கில் வந்திருக்கு. அப்புறம் எக்கனாமிக் டைம்ஸு போட்டுட்டோம். ப்ளூம்பர்க்கு கோட் பண்ணுறாங்க. இல்லை, நார்மலாக எக்கனாமிக் டைம்ஸ் இது மாதிரி போட மாட்டோம். ஏன்னா நம்ம தண்டால் பிஸ்கி எடுத்து தான் நம்மளுக்கு பழக்கம். புரியுதுங்களா? ஸோ அவனே போட்டுட்டான். அப்புறம் கவர்மெண்ட் டினைஸ்னு ஒரு கவர்மெண்ட் டினைஸ் இல்லை, கவர்மெண்ட் சோர்சஸ் டினை, ஆர்பிஐ டினைஸ். ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கோல்டை ஸ்டெடியாக வச்சு விற்கலன்னு சொல்லலை, கோல்டு பொசிஷன் இஸ் ஸ்டெடி அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ வந்திருக்கிறது வந்து டினைடு பை தி இந்தியன் கவர்மெண்ட்னே போட்டிருக்காங்க. இப்போ இவங்க டினை பண்ணுறாங்க. இந்த கோல்டுங்கிறது இந்தியாவில் ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம். கோல்டை விற்றாங்கன்னா பெரிய பேக்லாஷ் இருக்கும். கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய வீட்டு தங்கத்தை விற்கிறாங்கன்னா ரொம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு ஆகிடும். ஸோ விற்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ப்ரெஷர் இல்லை, விற்கக்கூடாது, விற்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ரூபாவை இப்படி டிஃபெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இப்படி டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து வேறு பிளே புக் இருக்குது. ஓகே, இது வந்து ராஜன் மன்மோகன் சிங் பிளே புக் தனியாக இருக்குது, ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிளே புக்கை நீங்கள் செய்யணும். என்னது சார் அது? அந்த பிளே புக் என்னென்னா, உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.25% இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ப்ராப்ளம் என்னென்னா, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினும் போது நீங்கள் ஏற்றலை. அமெரிக்கா 0 to 6 போகணும், 5 வரைக்கும் போகும்போது நீங்கள் அப்படியே விட்டீங்க. கோவிட் டைமுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளேஷன் வந்தது. பாஸ் த்ரூ டைமு பைடனோட கடைசி பீரியடும் ட்ரம்ப்போட முதல் வருஷத்தில் அது ஏறிது. அப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தீங்க. இன்ஃபேக்ட் ரேட் கட் பண்ணீங்க. இந்த கிரைசிஸுக்கு முன்னாடியே 20% ருப்பி விழுந்துருச்சு, 20% ருப்பி விழுந்துருச்சு. இந்த கிரைசிஸில் இன்னும் விழுந்திருக்கு. அப்போ இதோட பெயின் காசு என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ நான் வெளிநாட்டு முதலீட்டாளர்னு வச்சுக்கேன். என்கிட்ட நான் துபாயில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் வெளிநாட்டு முதலீட்டாளர். நான் வந்து எனக்கு எங்கே ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்பேன். இன்றைக்கி சேஃபஸ்ட் அசட் பஃபெட் மாதிரி இருக்கிறவன் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு $400 பில்லியன் காசு கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அங்கே 4.25% வருது. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் $20 பில்லியன் எனக்கு நான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வருது. டிப்ரிசியேஷன் ரிஸ்க்கு கிடையாது, ஏன்னா நான் டாலரில் தான் மென்ஷன் பண்ணுறேன். நான் இந்தியாவுக்கு கடன் கொடுத்தேன்னா எனக்கு 7% தான் ரிட்டர்ன். சரி, 4.5 பெட்டர், ஆனால் எனக்கு ஒரு ப்ரீமியம் கிடைக்கிது. ஆனால் நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து $100 மாற்றுறேன்னு வைங்க, திரும்பி இதே ரேட்டில் எனக்கு கொடுக்கணும் 3 வருஷம் கழிச்சுன்னா அதுக்கு ஹெட்ஜுன்னு பேர். அந்த ஹெட்ஜுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டணும். 3.5 ஆகிடுச்சு, 8.1 காஸ்ட் 3.52 எடுத்துரு. ஸோ 3.5% ஹெட்ஜுக்கு வருது. இந்த ஹெட்ஜ் காஸ்ட்டு 3.5%, இது 4.5%, எனக்கு 8.1% வருது. சரியா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு 8 பாண்டில் எனக்கு 8% ரிட்டர்ன் கொடுத்தா தான் நான் இந்தியாவுக்கு வருவேன். பட் நான் 8%னா எனக்கும் அதே 8% அங்கே கிடைக்குதுன்னா நான் ஏன் இந்தியாவுக்கு வரணும்? இன்னும் 1% எக்ஸ்ட்ரா, எனக்கு 1% எக்ஸ்ட்ரா வரும். நான் 9% இருந்தால் தான் இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் போடுவேன். போன 2 வருஷமாக ஒரு வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாண்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ஏறிடும். ஓகே, ஏறும். இப்போ 7ங்கிறது 8 ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, ஆர்பிஐ 8,08,000 crores, அதாவது 8 லட்சம் கோடி, 8,08,000 கோடி நான் வந்து அந்த பணத்தை போட்டு பேங்க்கில் பாண்டை வாங்கியிருக்கேன். நான் பாண்டு வாங்கினா அந்த பணம் மார்க்கெட்டில் போகும். ஆமாம், புரியுதா? நான் பாண்டு எஸ்பிஐட்ட இருக்குது, எஸ்பிஐட்டேன்னு வாங்கினேன்னா அந்த பணம் எஸ்பிஐட்ட போகும். ஆமாம். ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் மணி. இதை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ருப்பி அந்த 7% அங்கேயே வச்சுருக்கீங்க. நீங்கள் 7% வச்சுருக்கிறதுனால
பேங்க்குக்கு நீ 5.25% காசு கொடுக்குற. நான் 8 லட்ச ரூபாய்க்கு பாண்டை வாங்கிட்டேன்னா அந்த பாண்டை கொண்டு வந்து கையில் கொடுத்தேன்னா நீ 5.25%க்கு எனக்கு காசு தருவ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ 7.25 நீ தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்க. அந்த 8.08 லேக் க்ரோர் நீ போட்டிருக்கலன்னா அது 8.9% போயிருக்கும். டாலர் வெளில போயிருக்காது. ஓகே சார். புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? ஸோ யூ புட் மணி இந்த பணத்தை சிஸ்டமில் இறக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றாமல் பார்த்ததுனால இங்கேயோட அமெரிக்காவில் பெட்டராக கிடைக்கிறது. டெட் மார்க்கெட்டை விட்டு அவன் வெளில போயிட்டான். ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்னைக்கே அவங்க ஏற்றி இருக்கணும். ஏற்ற வேண்டாம், நீ ஒன்றும் பண்ணாமல் தான் ஏறி இருக்கும். குறைச்சிருக்க கூடாது. நீ குறைச்ச பை புட்டிங் 8 லட்சம் கோடியை நீ உள்ளே இறக்கின. இப்போ அதோட நெட் ரிசல்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. டோட்டலாக வந்து பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸில் 35% 40% வந்து 5 கோடிக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட். தட் இஸ் ஒரு ஆள் 100 கோடி டெபாசிட் இருக்குன்னா 35-40 கோடி வந்து 8 பேர் போட்டிருக்காங்க. ஓகே, 8 5 40 தட்டா 7 5 37. 100ல் 40 கோடி 8 பேர் போட்டது. 8 பேர் போட்டது. 60 கோடி தான் மற்ற 100 பேர் சேர்ந்து போட்டிருக்காங்க. மற்ற நாடே சேர்ந்து 60 கோடி போட்டிருக்கு. அப்புறம் இந்த 8 கோடி போட்டதுக்கு நீ டேர்ம் டெபாசிட்டுங்கிற பேர் சொல்லணும். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கு. ஸோ பேசிக்லி என்னென்னா பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவனும் பணம் போட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு நீ 6%க்கு மேலே தர மாட்டேன். ஏதாவது சின்ன பேங்க்கில் 7% கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிற. அதில் 10% இது பிடிச்சிக்கிறான், டிடிஎஸ் பிடிச்சிப்பாங்க. ஸோ உங்கள் கையில் வருது 7% போட்டால் கூட 6.3 தான். ஆமாம் சார், எஸ். நேஷ்னலைஸ் பேங்க்லாம் 5.6%க்கு மேலே கொடுக்கறது இல்லை. ஆமாம், அவன் 10% பிடிச்சிக்கிட்டான்னா 5 தான் வரும் கையில். நீ கிளைம் பண்ணி என்றைக்கோ வருங்கிறதுலாம் வேறு. அது 1 வருஷம் மினிமம், 1 வருஷம். ஸோ இதுதான் இன்னைக்கு பொசிஷன். எவனுமே பேங்க்கில் காசை ரீட்டைல் வந்து பேங்க்கில் காசை போடாமல் தூக்கி மியூச்சுவல் ஃபண்டை ரிட்டர்ன் வரும்னு போட்டுன்னு இருக்கிறான். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா ஆல்ரெடி உனக்கு வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனாலையும் உனக்கு வந்து எக்கானமி இஸ் நாட் இன் குட் ஷேப், ஏர்னிங்ஸ் இல்லைன்னு உனக்கு 50 ஏர்னிங்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ஹை வேல்யூவேஷன் இருக்கணும்னா இது மாதிரி இவன் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினான். அவன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டே இருக்கான். எஃப்ஐஐ பார்த்தா நல்லா லாபம் வருதுன்னு விற்றுட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீ 8,08,000 கோடி போட்டதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறாததுனால மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறான். எஃப்டி பெட்டரா மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரானா தோனி டெண்டுல்கரே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் செய்யுங்கிறதுனால கொண்டு வந்து இதில் கொட்டுறான். மியூச்சுவல் ஃபண்டில் 3 வருஷமாக ரிட்டர்ன் இல்லை, அது உனக்கே தெரியும். ஆமாம் சார். 5 வருஷத்துக்கு போனாலே 7% தான் ரிட்டர்ன், 10% ரிட்டர்ன் 5 வருஷத்தில். இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 4% என்னமோ இருக்குது சார், விச் இஸ் வே லெஸர் தென் இன்ஃப்ளேஷன். ரைட்டா? இந்த பணத்தெல்லாம் எடுத்து எஃப்ஐஐ வெளில போகிறோம். அந்த எஃப்ஐஐ வெளில போகிறதுக்கு தான் உனக்கு டாலர் வேணும். ரைட்டா? நம்மகிட்ட ரிசர்வ்ஸ்ன்றதை வித்துனே இருக்குது. ரிசர்வ்ஸில் வந்து 2 காம்பனென்ட், ஒன்று கோல்டு, ஒன்று ஃபாரெக்ஸ். டாலர் மாதிரி. டாலர் இன்னும் அதிசாலி புத்தி என்ன பண்ணேன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் விற்று ரூபாவை டிஸ்டபிளைஸ் பண்ண பார்க்குற. இதே ரூபா ஸ்டேபிளாக இருக்கும்போது நீ 100 ரூபா 105 ரூபாய்க்கு வரைக்கும் விட விட்டேன்னு வச்சுக்கோ, அவன் வெளில எடுத்துன்னு போக மாட்டான் பணத்தை. நீ கஷ்டப்பட்டு அதை ஸ்டேபிளாக இருக்காக்க இவனும் விற்று எடுத்து போயின்னே இருக்கான். இதெல்லாம் ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ ஏன் வந்து கவர்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை லோவாக வைக்கிறான் அப்படின்னு பார்த்தேன்னா A1 A2 A3 A7 வரைக்கும் ஹெவியாக வந்து இந்தியாவில் கடன் வாங்கிட்டான், வெளிநாட்டிலையும் போய் கடன் வாங்கிட்டான். ரைட்டா? அவன் என்ன பண்ணியிருக்கான், A1 A2 வெளிநாட்டில் கடன் வாங்கி எஸ்பெஷலி A2 இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். டாலரில் வாங்கி இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். A1 இந்தியா டாலரில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டான். டெலிகாம், ரீட்டெயில்னு. நான் கடன் வாங்கிறது 70 ரூபா டாலர். இப்போ நான் திரும்பி கொடுக்கணுன்னா 100 ரூபாய்க்கு ஒரு டாலருக்கு திரும்பி தரணும். ஸோ என் கேபிட்டல் வந்து 1.5% $5 பில்லியன் வாங்கின இடத்துல நான் $6.5 பில்லியன் திரும்பி தரணும், 30% எக்ஸ்ட்ரா தரணும். அதை நான் ரெசிஸ்ட் பண்ணுறேன்னு இவங்க ட்ரை பண்ணி, இதை நான் சொல்லலை, அரவிந்த் சுப்ரமணியமே ஒரு பேப்பரில் எழுதியிருக்குது. அரவிந்த் சுப்ரமணியம் காங்கிரஸ் கரப்படாத ஒரு மனுஷன். ஏன்னா ஜெய்ட்லி தான் கூப்பிட்டு வந்தார் அவர். என்னது? அருண் ஜேட்லி, மறைந்த அருண் ஜேட்லி தான் அவனை கூட்டின்னு வந்தது. அவன் இந்த புர்ஜத் பட்டேலையும் விராலாச்சாரையும் விரட்டி விட்றச்ச இவனையும் விரட்டி விட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்னவங்க. இந்த விரட்டி விட்டவங்களில் இவனே இதை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணுறன்னு எழுதிட்டான். இவனுக்கு டிஃபென்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஈரோட்டில் ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர் பார்த்தோமே, குவாலிட்டி கண்ட்ரோல்னு எங்களை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி இவங்கள்ட்ட வாங்க வைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த கேம்னால உன்னோட ஓவரால் பிஸ்னஸும் கோலி. ஸோ இப்போ நீ வந்து இப்போ புலிவால் பிடிச்ச கதையாக இருக்குது.
ரைட் சார். இப்போ நீ வந்து எக்கானமியை வீக் பண்ணி விட்ட. இப்போ நான் எப்படி எக்கானமியை சரி பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தூக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ 9% வரைக்கும் தூக்கணும். ஆர்பிஐ அதாவது ரெப்போ ரேட்டே சொல்கிறீங்களா? ரெப்போ ரேட்டு 7 பண்ணேன்னா அது 9 போயிடும். ஓகே சார். ஆனால் பேங்க்குள்ளே பணம் வரும். ரெப்போ ரேட்டை 7 ஆக்கணும்னாலும் இன்னும் 2% ஏற்றணும். 2.5% 2% ஏற்றணும். இவன் ஸ்பெஷலாக 1.25 குறைச்சாங்க, அதையாவது ஏற்றணும். அதை ஏற்றினா இது 9க்கு போயிடும். 9க்கு போயிடுச்சுன்னா பணம் உள்ளே வரும். ஆனால் நீ 9 ஆக்கினேன்னா கடன் வாங்கின கம்பெனியெல்லாம் லாபம் குறையும், ஏர்னிங்ஸ் குறையும். சிறு தொழிலெலாம் எவெல்லாம் கடன் வாங்கினோ அவன் தான் செத்தான், எவெல்லாம் ஹவுசிங் லோன் வாங்கினோ அவன் தான் காலி. ஸோ எக்கானமி வந்து ஒரு நிஜமாகவே ஒரு செஷனை நோக்கி போகும். முன்னாடி போனால் இடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும், அப்படி தான் இருக்குது. ஆமாம், அடுத்த 8-9 மாதத்துக்கு எக்கானமி படுத்துரும். ஓகே சார். இப்படி ஆனால் கஷாயம் குடித்தாதான் ஜுரம் போகும். நம்ம என்ன எதிர்பார்க்கணும், கஷாயமே குடிக்காம அதே எஸ்கேப் ஆயிடலாம். இதெல்லாம் ஈரான் வாருக்கு முன்னாடியே நடந்தது. இப்போ ஈரான் வார் வந்து உனக்கு இதை வந்து கேட்டலிஸ்ட் தான். இதனால தான் நீ பார்த்தேன்னா உன்னோட இதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வரிசையாக இந்த சோக்கால் டம்மி கம்பெனிலாம் இருக்குல்ல, இல்லை ஸ்டார்ட்அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, கிரால் இந்தியாலாம் இருக்கே, அவன்லாம் ஏன் பப்ளிக் இஷ்யூ போட்டான்னா அவனுக்கு விசி ஃபண்டு வரல. அவன்லாம் பப்ளிக் இஷ்யூ போட்டு இவன் தலையில் கட்டிட்டான். எது தலையில்? மியூச்சுவல் ஃபண்டு தலையில். கரெக்ட் சார். நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வின்டர் இஸ் கம்மிங், விசி ஃபண்ட்ஸ்லாம் வின்டர் இஸ் கம்மிங், ஏன்னா நான் முன்னாடி இருந்த கம்பெனிக்கே சொல்லும்போது நீங்கள் இதை சொன்னீங்க. அப்போ வின்டர் வந்துருச்சா? இப்போ பைஜு காணாமல் போட்டானா அந்த ஓயோ ஒரு ரூமே புக் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஐபிஓ போடுறேங்கிறான். அந்த ஐபிஓவை உன் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குவான். ஒரு பாயிண்டில் அது நிஃப்டி 50ல் வேறு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் ஆமாம், வேல்யூவேஷன் ஏற்றி விட்டு. அதான். ஸோ இப்போ என்னென்னா பேடிஎம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரியாமல் பேடிஎம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியெல்லாம் பப்ளிக் லிஸ்டிங் ஆகிடுச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுனா மார்க்கெட்டு அப்படியே 20,000க்கு போயிடும். 20,000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 20 போயிடும். நான் சொல்கிற அளவு இன்ட்ரெஸ்ட் ஏறுனா லைட்டாக உன் பேங்க் நிஃப்டியை வச்சு நீ வச்சுருக்கிற பேங்க் நிஃப்டி அப்படி பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா அவனோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் 2% ஏறும். கடன் வாங்குறவன் இருக்க மாட்டான், நிம்மு குறையும், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையும். ஸோ இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ரிக்கவரி இருக்காது, வேலை வாய்ப்பு போகும். ஓகே சார். இப்போ இது இந்த ஒரு சினாரியோ இருக்கிறப்ப ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ எங்களுக்கு டாலர் வேணும். அதனால டிஃபெண்ட் பண்ணணும். கையில் இருக்கக்கூடிய கோல்டு பெஸ்ட்வே ருப்பியை விட்டுருங்கிறேன். 105க்கு போயிட்டு நீ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்று. இன்ட்ரெஸ்ட் ஏற்றினாலே பணம் உள்ள வந்து சார் அது உங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஆனால் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க ராஜன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ராஜன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், மன்மோகன் சிங் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே. இப்போ இவங்க பண்ணியிருக்கிறதா வந்திருக்கக்கூடிய செய்தி, பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அதெல்லாம் பண்ணா நீ கோல்டு விற்றுருக்க மாட்டான். வித்தானா என்ன ஆகும்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுமே இன்னும் பெருசாகிடும். ஐயோ நகையை வித்துட்டான் எல்லாம் பிரண்டு அழுவான். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னாங்க சார், ரஷ்யா வந்து கோல்டை எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணாங்க. அவங்க சொன்ன காரணம் எனக்கு வந்து டாலர் இல்லை, நான் ஏதாவது வாங்கணும் எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு கோல்டு தேவை, அதனால் நான் கோல்டை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸை இந்தியா ஃபாலோ பண்ணி டாலருக்காக கோல்டை கொடுக்குறாங்களோ? இந்தியாவால் தலையமாக கோல்டு விற்க முடியாது. கோல்டு விற்றா தெரிஞ்சிடும். ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம். நீ கோல்டு எடுத்து இவ்வளோ டன் எடுத்து வெளியில் போனால் தெரிஞ்சிடும். லோக்கல் மார்க்கெட்டில் விற்றா ஜவேரி பஜாரில் வெளில வந்துடும். ஓகே சார், ஃபைன். இது ஒரு ஏதோ ஒரு ரூமர் இருக்குது, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆமாம், எங்கேயோ தங்கத்தை எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க. எவ்வளவு என்னங்கிறது தெரியல. வித்தானா, இடத்த மாற்றினானா, பிளெட்ஜ் பண்ணானா ஒன்றும் தெரியல, ஏதோ பண்ணியிருக்கிறான். ஆனால் தான் ப்ளூம்பர்க் பிக் பண்ணிடுச்சு டெர்மினல். இப்போ அவன் என்ன பண்ணாங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. நான் நினைக்கிறேன் விற்கலன்னு தான். ஆனால் போக காலத்தில் உண்மை வெளில வந்துடும். விற்றுருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் மக்கள் பயந்துருவாங்க. என்ன நடக்கும் சார்? பீதி. நீ எப்போ தங்கத்தை விற்பாங்க உங்கள் வீட்டில்? ரொம்ப கஷ்டமான. உங்கள் வீட்டில் தங்கம் விற்று நீ பார்த்துருக்கியா? இல்லை. நீங்கள் பல்ல பிஸ்னஸ் அப் அண்ட் டவுன்லாம் பார்த்துருக்குற ரைட்டாக? நான் விற்றுருக்கேன். அது உன் வீட்டில் நீ பர்சனலாக ஆஸ் அ பர்சனாக நான் சென்னை வந்த புதுசில் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்ததை நான் விற்றுருக்கேன் என்னோட செலவுக்கு. என் வீட்டில் ஐம் நாட் டிபெண்ட்ங்கிறதுனால அந்த செலவுக்கு. நீ வாங்கி தங்கமா வீட்டில்? நான் வாங்கினது காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமில் வாங்கினது. இதுக்காகவே ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படுன்றதுக்காக வாங்கி. நீ வாங்கின தங்கத்தை நீ விற்றையே தவிர உங்கள் அப்பா வாங்கின தங்கத்தை இல்லை விற்க விட்டுருவார் அவனா? இல்லை. ஊரில் எவனா தங்கத்தை விற்பானா? மாட்டாங்க. எப்போ விற்பாங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் சார். வெரி ரேர் சிச்சுவேஷன். இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ மக்களும் அதானே நினைப்பான்.
ஓகே, இங்க பெரிய ட்ராப்ல மாட்டிட்டோம். இந்தியா பெருசாக மாட்டிக்கிச்சு. அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா சார், வித்துட்டு இருக்கோம், இந்த பயம் மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இல்ல நாங்க விக்கல, அந்த ரிப்போர்ட் போய். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளில வந்து தானே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு மாட்டிட்டு வரல. ஓகே சார், இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, 1953-56 தான் நீங்க வந்து நம்மகிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னு ஆடிட் எடுத்தீங்க, மறுபடியும் எனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆடிட் எடு, அமெரிக்கா கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஆடிட் எடுன்னு சொல்றாரு. ஸோ இத்தனை வருஷமா இல்லாமல் ஒரு 70 வருஷமா இல்லாமல் இப்போ எடுன்னு சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 40 ட்ரில்லியன் கடன் இருக்கு. கிடையாது, அதில் ஏதாவது கோல்டு ஏதாவது கை போடலாமான்னு ட்ரம்ப். ஏன்னா அவர் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னதா வந்திருக்கிற ரிப்போர்ட்ல என்னன்னா, டாலர் ஐ மீன் கோல்டு வந்து $4,500 ஒரு அவுன்ஸு. அப்போ இருந்து நீங்கள் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்கும். அவ்வளோ அதை நான் கொஞ்சம் வித்து. இன்ஃபேக்ட் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, ஆர்பிஐ ப்ராஃபிட் பண்ணிட்டுன்னு கொடுத்த 2.87 lakhs போய் என்னைக்கோ சர்தாஜி காலத்தில் வாங்கின டாலர், 50 ரூபாய்க்கு வாங்கின டாலரை நம்ம தான் வாங்கியிருக்கோம் 50 ரூபாய்க்கு. இன்னைக்கு 95 ரூபாய்க்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு விற்றுட்டு நான் லாபம் 45 ரூபா வாங்கி வச்சது அன்னைக்கு. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் நடுத்தருக்கு வர போகிறோன்னு டிஃபெண்ட் பண்ணி விற்கிற, டிஃபென்ஸுக்கு விற்கிற, திரும்பி வாங்க போகிற, ரைட்டா? அதில் நான் லாபம் சம்பாதிச்சேன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறேன். சார் அப்படி பார்த்தா கூடவே இப்போ கொரோனா டைம்லலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது இல்லைங்க சார். அடுத்தது அதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறது. நாங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தானே காட்டுவோம். அப்படின்னா சார், எப்போ டாலர் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேனோ அதானே விற்பேன். இந்திரா காந்தி காலத்தை வாங்கினேன், எந்த டாலரை விற்றேன் நான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் போட்டு லோவஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதுதானே காட்டுவேன். ஓகே, ஆனால் தான் சொல்ல லாஸ்ட்டாக வாங்கின டாலரை விற்றேன்னா லாபமே கிடையாது. நீ எந்த டாலர் ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டாலும் லாபம் கிடையாது. நீ என்ன பண்ணுற, ஆவரேஜ் ப்ரைஸ் இல்லாமல் நான் வாங்கின ப்ரைஸை வச்சே கணக்கு போடுறேன். ஆமாம், நீ அதுவும் என்னைக்கு ஃபஸ்ட்டு வாங்கின விலைக்கு நியாயமாக என்ன பண்ணுவோம், வியாபாரினா என்ன பண்ணுவான், ஆவரேஜ் ப்ரைஸை போட்டு விற்பான். ஆமாம். ஸோ இல்லாத ப்ராஃபிட்டை நீ மேனுஃபேக்சர் பண்ணி டெக்னிக்கல் அக்கௌண்டிங் பண்ணி நோட் அடித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குற. இன்னொன்று ரிசர்வ் ரிக்குவயர்மெண்ட்டை குறைச்சி 92,000 crores கொடுத்துருக்க. இது மாதிரி வர அரசாங்கத்தில் எந்த அரசாங்கமும் பண்ணது கிடையாது ஆர்பிஐ டிவிடெண்ட். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு மாட்டிப்பீங்கன்னு விராலாச்சாரியா சொன்னான். விராலாச்சாரியான்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவனும் காங்கிரஸ்காரப்படாதவன். நீங்களா போய் கூப்பிட்டு வந்தவங்க. முன்ன மார்க்கெட் பாடம் கற்பிக்குன்னு சொன்னான். அன்னைக்கு விட்டா சாபம் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது சாபமாட்டவே ஆயிடுச்சு. ஓகே சார், ஃபைன் சார். இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை இப்படி கோல்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, ஒன்றும் கோல்டு விலையெல்லாம் இறங்காது, கவலையப்படாது. ஓகே சார், ஃபைன். ஓகே, இதுதான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுற ஒரு க்ரக்ஸ் சார். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.